மனுஷன் குரங்குல இருந்து அப்கிரேட் ஆகி மனுஷனானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு ஓகேங்களா. ஆனா இவனுங்க மனுஷனா வளர்ந்து இவ்வளவு ஜென்ரேஷன் இவ்வளவு டெக்னாலஜிலாம் வளர்ந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நான் ஆஞ்சநேயர் நான் குரங்குன்னு நினைச்சு இவங்க இன்னும் பழைய ஜென்ரேஷன்லயே திரும்பி நிற்கிறாங்க. இவர் மேல வந்து ஆஞ்சநேயர் வந்துட்டாராம் பாருங்க. அவரு நிறைய கெட்டப்பெல்லாம் பாருங்க. குரங்கா மாட்டார் தன்னை தானே குரங்கு என்ற நிரூபித்த தருணம் அதுதான். குரங்கு சாமி ஆயிட்டாரு. ஐயோ குரங்கு சாமின்னு அது கூட வருவானு என் கமல்ல ஆஞ்சநேயர் ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு. அம்மா ஆஞ்சநேயர் யாரு? ஒரு குரங்கு மங்கி. அவருக்கு எப்படி சொல்றது? குரங்கு தான்டா சொல்றது. மாடு தானே சொல்ல முடியும். திடீர்னு மாட்டை கூட்டு வந்து லட்சுமின்னு சொல்லு கோமா தான் சொன்னா எவடா சொல்லுவான்? எனக்கு ஒண்ணும் புரியலையாம்மா. அந்த குரங்கு டான்ஸ் ஆடினார் இல்லையா, குரங்கு சாமி வந்து ஒருத்தர் மேல ஆடினார் இல்லையா, அவருக்கு வந்து உடம்பு வலி எடுத்துக்கிச்சான். அவர் ஒரு கையை கால அமுக்கி விடுறாங்க. எதுக்கு சாமி ஆடி, எதுக்கு உடம்பு வலி, எதுக்கு கொஞ்சமான ஆட்டமா ஆடுறீங்க? ஏன் குரங்கு எத்தாந்து விட்டு தானே உங்களை சூத்துல கடிக்க வைக்கணும். அப்பதானே திருந்துவீங்க. கட்டி போடுறான் அவனை கூட்டு போய் வண்டல் ஜூல போட்டு இல்லங்க எங்கன்னா நார்த் சைட்ல ஜூல கட்டி போடுறா குரங்கு மேல வந்துச்சுன்ட்டு. குரங்கு கட்டிச்சான்னு தெரியல, குரங்கு மாதிரி பண்ணுறானுங்க.